ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன் அந்த சேலை வடிவமைப்பு போட்டி நடக்க போதில் அந்த நோட்டீஸை எடுத்துகிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வராங்க. அவங்க தங்கச்சி அகிலாவும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்க போகுது, அதுக்கு ஃபீஸ் கட்டணும், முதல்ல போய் சேர்றதுக்கு 10,000 ரூபா பணம் இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க அம்மா இருக்குமா இருக்கும்பா, ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன், என் கூட இன்பாவும் நாங்களும் சேர்ந்து அந்த போட்டியில் கலந்துட்டு ஜெயிச்சோம்னா முதல் பரிசு 5 லட்ச ரூபா, ரெண்டாவது மூணாவது பரிசு கிடைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லும்போது அவங்க அம்மா இல்லை, உனக்கு முதல் பரிசே கிடைக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது குமரன் அதில் 5 லட்ச ரூபா பணம் கிடச்சிச்சின்னா அது அகிலா தங்கச்சியோட கல்யாணத்துக்கு உதவும்ல அப்படிங்கிறாங்க. அவங்க தங்கச்சி ஏன் உன் கல்யாணத்துக்கு உதவாதா அப்படின்னு சொல்லி குட்டி அப்படி டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோம்னா அவங்க பெரியமாவும் வழக்கம் போல் அப்படியே ரொம்ப வைத்தறிச்சலோடு பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் இவங்க அதில் தோற்று போயிடுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் இந்த பக்கத்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தி வீட்டில் இருக்காங்க. ஆனந்தி வீட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா யோசிச்சுக்கிட்டே அப்புறம் மறுபடியும் அவங்க குணவதி இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. லோன் கேட்டேன்னு அது விஷயமா என்னாச்சுன்னா அது சொல்ல வரும்போது தான் நீ ஓடி போயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணு அப்படிங்கும்போது ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், ஆனால் வீட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லும்போது வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. வாசலில் பார்த்தா ஒரு பேங்க்லேருந்து ஆஃபீஸர் ஒருத்தர் கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க அண்ணன் மனோகர் இருக்காங்களா, அவங்க போய் தான் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி 10 லட்ச ரூபா ஆனந்திங்கிறவங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ மனோகர் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாம் கேட்டுக்கிறாங்க. இப்போ விவரம்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளார சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் மல்லிகா இருக்காங்களா, அவங்களும் இருக்காங்க. இப்போ ஆனந்தி வந்ததுக்கப்புறம் கேட்டால் ஆமாம், நான் 10 லட்ச ரூபா லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனோகர் ரொம்பவுமே கோவப்பட்டு நிறையா சண்டை போட்டு திட்டுறாங்க. இப்போ வீட்டில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கூட கோவப்படுறாங்க. ஆனால் பார்த்தோம்னா ஆனந்திக்கு மல்லிகா அவங்க அண்ணி இருக்காங்களா, அண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் மனோகர் ரொம்ப கோவமாக பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து அவரோட மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க. அதனால் அவர் அப்படியே அமைதியாக கிளம்பிடுறாரு. இப்போ ஆனந்தி ரொம்ப வருத்தமாக ரூமில் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க அண்ணி மல்லிகா இருக்காங்களா, போய் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பின்னாடியே பார்த்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுற, இதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேட்கும்போது இல்லைப்பா, நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க அப்பா இன்னொருத்தரும் நல்லா யோசிச்சுட்டு உன் முடிவில் கரெக்டாக இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீ பிஸ்னஸ் பண்ணி லோன் வாங்கிக்கலாம், நம்ம கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறாங்க. இப்போ ஆனந்தி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா மென்டல் வீராக இருக்காங்களா, அவங்க மெசேஜ் அனுப்பிச்சி விட்றாங்க, பணம் ரெடி ஆகிடுச்சா, இன்னும் பணம் வரலையா அப்படின்னு. அதை பார்த்து ஆனந்தி அப்படியே வருத்தப்படுறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.